டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியா சிக்கன் கட்லட் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? 100 கிராம் சிக்கன்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்தவுடனே சிக்கன வந்துட்டு மிக்ஸியில போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. அடுத்ததா கொஞ்சமா பேன்ல ஆயில் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டா வெங்காயம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்ப கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன சேர்த்துக்கோங்க. கட்லட்டுக்கு கண்டிப்பா வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். நான் சமோசாவோட ஸ்டஃபிங்கில உருளைக்கிழங்கு இருந்ததுனால நான் வேக வச்சுக்கல. 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த சிக்கனோடயே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டா வந்துட்டு கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், சில்லி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப முட்டை பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ ஆற வச்ச சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் வந்துட்டு நம்ம உருண்டையா உருட்டி நடுங்கையில வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கட்லட் ஷேப்ல வந்துரும். இப்போ வந்துட்டு முட்டையில பீட் பண்ணி பிரெட் கிரம்ப்ஸில கோட் பண்ணி எல்லாத்தையுமே ரெடியா வச்சுக்கோங்க. ஆயில வந்து மிதமான ஹீட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம்ல வச்சா கருகிரும். நம்மளுக்கு எல்லாமே வெந்திருக்கிறதுனால ஜஸ்ட் வந்துட்டு நம்ம லைட்டா மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் அந்த கிறிஸ்பினஸ்க்காக. எல்லாத்தையுமே நீங்க கோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் வந்துட்டு நீங்க டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பரா இருக்கும். எப்பவுமே வந்துட்டு வடை, பஜ்ஜின்னு நீங்க இஃப்தாருக்கு ட்ரை பண்ணாம, இந்த மாதிரி சிக்கன்ல கட்லட் ட்ரை பண்ணி குடுங்க. கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கும் சாப்பிடுறதுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.